ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை என்ன மெனுன்னு பார்க்கலாங்களா. லஞ்ச் வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா, இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதே பன்னீர் பட்டர் மசாலா தோசை. இந்த பன்னீரை வச்சு ஒரு மாதிரி தவா ஃப்ரை மாதிரி பண்ணி அதே ஸ்நாக்ஸுக்கு பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாச்சு. இதுதான் நம்ம வீட்டில் மெனு. இந்த சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு துளி கூட எண்ணெய் ஊற்றாமல் போட்டது. நல்லா கல்லை காய வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும், பூரி மாதிரி உங்களுக்கு. அப்புறம் வந்து மாவு பிணையும் போது நல்லா தண்ணி தெளித்து போடணும். இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு போடுறதுனால கல் ரொம்ப சூடாக ஆகிறனால அடுத்து நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு வராது. அப்போ வந்து நம்ம வந்து சீசனிங் பண்ணிக்கணும். சப்பாத்திலாம் போட்டு முடிச்சோம், அப்போ தான் அடுத்து தோசை ஊற்ற வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி இல்லைங்களா. நம்ம ஊர்லலாம் அன்னாபிஷேகம் நடக்கும், இங்கே அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஐப்பசி பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் அன்னாபிஷேகம்லாம் பண்ணுறதில்ல. எப்போவுமே இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் நல்லா போட்டு கிராண்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில்கள்லாம். கோவாவில் இந்த மாதிரி நிறைய இடங்களை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இடத்துல போய் காட்டலாம். இந்த மரத்து மேலே ஒரு லைட்டிங் தொங்குது பார்த்திங்களா, அது எல்லார் வீட்லேயும் தீபாவளிக்கு போடுவாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஸ்டார் மாதிரி.